வியூவர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி, நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. இது ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. ஏன்னா நீங்கள் ஒரு எஃபர்ட் எடுத்திருக்கீங்க, அது மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து செஞ்சாகணும் அப்படிங்கிறது தான். சிட்ஸா, அதாவது இந்த சவுத் இந்தியா ஃபுல்லாக சின்னத்திரையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஓட்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை ஷெடியூல் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ரீஷெடியூல் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு நியூவாக கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதில் போய் ஃபஸ்ட்டு நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணணும், அதுக்காக தான். ஆனால் இன்னும் பாருங்கள், இப்போ தெலுங்கு, கன்னடா, தமிழ், மலையாளம் இவங்க எல்லாத்துக்குமே இந்த நாமினேஷன் ரிலீஸ் பண்ணுற டேட்டை மாற்றிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், தமிழுக்கு ஏப்ரல் 12 நாளைக்குன்னு வச்சுருந்தாங்க. ஆனால் ஏப்ரல் 16 தான் தமிழுக்கு நாமினேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க, யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்ட்டு. அதே மாதிரியே ஓட்டிங் முன்னாடி 14 24 வரைக்கும் ஓட்டிங் போடலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ ஏப்ரல் 20 தான் ஓட்டிங்கே ஆரம்பிக்கிறாங்கன்றிருக்கு. ஸோ பழைய கதையை விட்டுட்டு இப்போ புதுசாக பார்க்கணும் அப்படின்னா ஏப்ரல் 16 தான் நாமினிஸ் அறிவிக்கிறாங்க, யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்ட்டு. அடுத்து அந்த ஓட்டிங் அவங்களுக்கு நம்ம போடுறது 20 தான் ஆரம்பிக்குது. ஸோ இது ரெண்டும் தமிழ் ஆடியன்ஸ் கவனிக்கக்கூடியது. இதில் இன்னொன்றுமே பார்த்திங்கன்னா, அவங்களோட அந்த ரிசல்ட்டு அவார்ட் கொடுக்குறாங்களே அந்த நாளுமே முன்னாடி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ 14 to 24 அப்படிங்கும்போது 26 அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க. பரவாயில்லையே, குயிக்காக 24 ஓட்டிங் க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 நாளில் அந்த அவார்டெலாம் ரெடி பண்ணிடலாமா அப்படின்னு நானும் யோசித்தேன். ஏன்னா இப்போ ஒரு கேட்டகரினா அவங்க நேம் பிளேட் எல்லாமே மாற்றணும் இல்லையா, ரெடி பண்ணணும் இல்லையா அப்படின்னு நான் நினச்சேன். பட் இருந்தாலும் அதுக்கு ஒரு டைம் எடுத்திருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு சொன்னோன்னா, இதே மாதிரியே பிளாக் ஷிப் அனௌன்ஸ் பண்ணாங்க இல்லையா சின்னத்திரைக்கு. நானும் இன்ன வரைக்கும் வரல. பட் அதுக்கெல்லாம் ஓட்டிங்லாம் போட்டிருந்தோம். என்னென்னா அவங்க ஆரம்பிக்கும் போது ஒரு பெரிய லெவலில் நினைக்கலையா, இல்லை அது பெரிய லெவலில் ஆகிடுதா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஏன்னா சின்னத்திரைங்கிறதும் பெரிய லெவலில் இருக்க ஆடியன்ஸ் இருக்க ஒரு பிளாட்ஃபார்ம் தான். சொல்லணுன்னா மூவிஸ் கூட எல்லாருமே பார்க்க முடியாது, ஆனால் சின்னத்திரையில் சீரியல்ஸ் எல்லாருமே பார்க்குறாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கான ஒரு ஓட் அப்படிங்கும்போது நிறையா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், பிக்காவுக்கு அதில் கமெண்ட்ஸ் தெரிக்க விட்டுருந்தாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இப்போ நீங்கள் சிட்ஸா அவங்களோட இன்ஸ்டாகிராம் போயிட்டு நீங்கள் கன்ஃபார்மாக நாமினிஸில் யாரெல்லாம் வைக்கலாம், எல்லா சீரியலுக்குமே சொல்லுங்கள். பட் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, மகாநதிக்கு யாரெல்லாம் வைக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆக்டர், ஆக்ட்ரஸ், ஹீரோயின், அதே மாதிரி அதே தான் மறுபடியும் சொல்கிறேன்னா, ஓகே. அது சைல்டு கேரக்டர்லேருந்து அப்புறம் நீங்கள் என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ போடுங்க. அவங்க என்ன கேட்டகரி அப்புறம் கொடுக்குறாங்க பார்க்கலாம். டேரக்டர்லேருந்து, சீரியல்லேருந்து, வேறு சீரியல், அப்பா கேரக்டரு, தாத்தா கேரக்டர், அது மாதிரி எல்லா கேரக்டருமே நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். அது அவங்க எப்போ அதை அனௌன்ஸ் பண்ணுறாங்க, எப்படிலாம் நாமினிஸ் லிஸ்ட்டு வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு இன்னும் இவங்களுக்கு இவ்வளோ கமெண்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு கண்டிப்பாக கவனிச்சிருப்பாங்க. இதில் முக்கியமானது என்னென்னா, அவங்க ரீஷெடியூல் பண்ணாங்களே, அதனால் முன்னாடி இருக்க போஸ்ட்டை டெலீட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த போஸ்ட்டில் இருக்க கமெண்ட்ஸை பார்த்தாலும் இப்போ அந்த கமெண்ட்ஸ் இருக்காது. ஸோ அதனால் மறுபடியும் எல்லோரும் போய் முதல்ல இருந்து ஆரம்பித்து அந்த கமெண்ட்ஸை போடுங்க. இங்கே பாருங்கள், 26 அவங்க அந்த அவார்ட் டேவை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இப்போ போட்டிருக்க போஸ்ட்டில் அந்த அவார்ட் டேவை மென்ஷன் பண்ணல. பட் ஹைதராபாத்தில் தான் அவார்ட் கொடுக்குறாங்க. ஆனால் 26 மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, இப்போ இல்லை. ஸோ அவார்டு என்னைக்கு கொடுப்பாங்கங்கிறது தெரியலை. இது மறுபடியும் நமக்கு ஒரு சத்திய சோதனை தான். இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறேன், அவங்களோட இதில் போயிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்ல ஆரம்பிங்க. யாருக்கெல்லாம் கொடுக்கணும்னு உங்களுடைய விருப்பம் இருக்கோ அதை தெரிவிங்க. ஓகேவா? ஒரு புரிதலுக்கு இது முடிஞ்சிருக்கும். நான் நாளைக்கு நினச்சிட்டு இருந்தேன், ஐயோ 12 மறந்துடக்கூடாது, நாமினிஸ் லிஸ்ட் வந்துடும், எப்போ போடுவாங்கன்னு தெரில, ஒரு ஈவினிங்காக வரும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஓகே, டேட் மாறி இருக்குது, இருந்தாலும் வெயிட் பண்ணுவோம். அது வரைக்கும் நம்மளுடைய வேலைகளை கமெண்ட் செக்ஷனில் போய் வலியுறுத்துவோம். உங்களுடைய கருத்துக்கள் இதுதான் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி. ஸ்டேடியம்.